வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ ஜாதக கட்டத்தின் 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம். இது எல்லாமே நன்மையானது தான், யோகமானது தான். பட் எல்லாருமே யோகமான வாழ்க்கைய வாழ்றாங்களா அப்படின்னா, நிச்சயமா இல்ல. அப்ப அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னம், அதுக்கு ஏற்ற கிரக நிலைகள், நடைமுறையில் உள்ள தசாபுத்தி தான் காரணம். பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விதி ஜோதிடத்துல என்னன்னா, லக்கணத்தை சுபர்கள் பார்த்தால் சிறப்பு அப்படின்னு சொல்றது. லக்கணத்தை சுபர்கள் பார்த்தாலும், அல்லது அசுபர்கள் பார்த்தாலும் அந்த ஒரு பாயிண்ட்ட மட்டும் அந்த ஒரு விதியை மட்டும் வைத்து அந்த ஜாதகம் சிறப்படைந்துரும், இல்ல சிறப்படையாது அப்படின்லாம் சொன்னா நிச்சயமா பலன் சரியா வரவே வராது. ஒருத்தரோட பலன் ஒரு ஜாதக கட்டத்துல பலன் அப்படின்றது 9 கிரகத்தின் நிலையை வைத்துதான். வெறும் ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு சொல்லக்கூடியது இல்லை. பொதுவா லக்னத்தில் சுபர்கள் இருந்துட்டாலே ஜாதகம் சிறப்பு, லக்னம் வலுத்து விட்டது என்பது அர்த்தம் கிடையவே கிடையாது. அதே போல்தான் லக்னத்தில் அசுப கிரகங்கள் நின்றாலும் லக்னம் வலிமை இழந்து விட்டது, ஜாதகம் கெட்டு போச்சுன்னு சொல்றதும் அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? சோ 9 கிரகத்தின் நிலை என்ன? அது பிறந்திருக்கக்கூடிய லக்கணம் என்ன? அந்த லக்கணத்தை ஏற்ப கிரக நிலை என்னன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த வீடியோ என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகத்த தான் பார்க்கலான்னு இருக்கோம். அவங்க கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட அதாவது அவங்க பேரண்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க அவங்களோட பையனோட ஜாதக கட்டத்துக்கு. அந்த ஜாதகம் வந்து பார்க்கும்போது நிறைய ஜோசியர்கிட்ட கேட்டிருக்காங்க. நல்ல சிறப்பா இருக்கும். நல்லா படிப்பார், நல்லா பெரிய ஆளா வருவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் படிப்பு ஒண்ணும் அவர் சுமாரா தான் இருக்கு. அரியர்லாம் இன்னும் 2 அரியர் இருக்கு. இன்னும் கிளியர் பண்ணல. இப்பதான் கிளியர் பண்ணி முடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. படிப்பு ஒண்ணும் சிறப்பா இல்ல. சோ தசாபுத்தி அடிப்படையில இப்ப நடக்கக்கூடிய திசை இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் ஒண்ணும் சிறப்பா இல்ல. இது எப்படி இருக்கும்? எதிர்காலம் அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. சோ அந்த ஜாதகத்த நீ பார்க்கலான்னு இருக்கோம். அவனோட பெர்மிஷன் கேட்டு தான் நம்ம போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல இந்த ஜாதகம் இருக்கு பாருங்க. அவர் பிறந்திருப்பது கன்னி லக்னம். லக்னத்தில் கேது, குரு, சுக்கிரன், 6ல் சந்திரன், 7ல் ராகு, 8ல் செவ்வாய், 11ல் புதன், சனி, 12ல் சூரியன். அட் பிரசன்ட் நடைமுறையில குரு தசை ஓடிட்டு இருக்கு. குரு திசையில புதன் புத்தி கரெக்டா ஓடிட்டு இருக்கு. சரி, இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம். கேட்டது அவங்களோட தந்தையும் தாயும் சேர்ந்தா என்கிட்ட ஆன்லைன்ல ஒரு வந்த ஜாதகம், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வந்த ஜாதகம். சரி, இந்த ஜாதக கட்டத்துல அவங்களோட கேள்வி என்னன்னா, இவங்க வந்து ஒரு பேசிக்கா ஒரு மிடில் கிளாஸ் பர்சன், ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் தான். அவங்களோட பையனோட ஜாதக கட்டமும் ராகு தசை நடந்திருக்கு. ராகு தசை சிறப்பா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. ஏன்னா ராகு குருவோட வீட்டுல இருக்கா, குரு சுக்கரனோட பார்வையில இருக்காரு அப்படின்னும் ராகு தசை சிறப்பா இருக்கும், நல்லா படிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படிப்பு ஒன்றும் சிறப்பா இல்லை. சரி, அப்புறம் ராகு முடியக்கூடிய தன்மையில இருக்கு. அடுத்தது குரு தசை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ குரு தசை அப்படின்னும் போது குரு தசை சூப்பரா இருக்கும். ஏன்னா லக்கணத்துல குரு நிக்கிறார், 2 சுபர்களோட தொடர்பட்ட குரு தசை சிறப்பா இருக்கும் அப்படின்னா, குரு தசை ஆரம்பிச்சிருக்கு. குரு தசை முடிஞ்சு சனி புத்தி முடிஞ்சு, அதாவது குரு தசையில குரு புத்தி முடிஞ்சு, சனி புத்தி முடிஞ்சு, புதன் புத்தி வந்துட்டு இருக்கு. இப்பயும் இன்னும் சிறப்பா இல்லையா அப்படின்னு சில ஜோதிடர் கேட்கும்போது, இல்லைங்க இது விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத தசை, ஆனால் இது சிறப்பளிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் கேட்டக்கூடிய கேள்வி என்னன்னா, பேசிக்கா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் நானும் ஜோதி நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறாங்க. அதுல என்னன்னா, லக்கணத்தில் 2 சுபர்கள் வலுத்து நிற்கிறார்கள். இது ஃபர்ஸ்ட். லக்கணத்துல ராகு இருந்தாதான் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா கேது தான் இருக்கு. அப்ப லக்கணம் வலுத்து விட்டது என்பது அர்த்தம். பௌர்ணமி யோகத்தில் அந்த என்னோட என்னோட பையன் பிறந்திருக்கான். அப்ப வந்து நானே என்ன நினைச்சேன்னா, ரொம்ப ஜாதகம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஜோசியர்களும் நிறைய பேர் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தான் சொன்னாங்க. பட் பலன்கள், ஆனா அவங்க சொன்ன பலனுக்கும் வரக்கூடிய நடப்பு முறைக்கும் வந்து முரண் அதிகமா இருக்கு. இதுக்கும் அதுக்கும் எதிர்மறையாவே இருக்கு அப்படின்னு சொல்றேன். இதைத்தான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல லக்கணத்தில் சுபர்கள் இருந்துட்டால் மட்டும் நன்மை செய்து விடுமா அப்படின்னா நிச்சயமா செய்யவே செய்யாது. ஏன்னா ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்து பலன் கிடையாது. ஒருத்தர் இப்ப பொதுவாவே இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வரும்போது கேட்பாங்க, சார் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. மேஷ ராசிக்கு நல்லா தான் இருக்கும். அந்த மேஷ ராசியில பிறந்த உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்கணம், அந்த லக்கணத்துக்கு ஏற்ப கிரக நிலை நடைமுறை தசாபுத்தி வைத்து அது உயர்வா தாழ்வான்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப மொட்டையா அந்த ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு இந்த இடத்துல பலன் சொன்னா சரியா வருமா? உண்மைதான். குரு சுக்கிரன் லக்கணத்துல இருக்காரு. பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்காரு. பௌர்ணமி யோகத்துல பிறந்தாலே யோகமா? லக்கணத்துல குருவும் சுக்கிரன் அமர்ந்துட்டாலே அவர் சிறப்பா வாழ்ந்துருவாரா அப்படின்னா, சத்தியமா வாழ மாட்டார். இந்த இடத்துல இன்னொரு வேணா இதுக்கு வந்து ஒரு கிராஸ் டாக் சொல்லலாம். சார் சனி பார்த்துடுச்சு சார், அதனால கெட்டு போச்சு அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. சனி பாக்குது, குரு சுக்கிரன் இருக்குது, அதே மாதிரி பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்காரு. இதெல்லாம் இந்த இடத்துல கான்செப்ட். இந்த எந்த ஒரு ஜாதக கட்டத்துக்குமே இதெல்லாம் ஒரு கான்செப்டே கிடையாது சார். அவர் எந்த யோகத்துல பிறந்திருக்காரு, எந்த அவயோகத்துல பிறந்திருக்காருன்னா இல்ல. அந்த 9 கிரகத்தின் நிலை என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாதகத்தோட கிரக நிலை என்ன? லக்கணம் கன்னி லக்கணம். லக்கணத்திற்கு லக்கணாதிபதி எங்க இருக்கார்? 11ஆம் இடத்தில் இருப்பது மேலோட்டமா பார்த்தா சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா
லக்னத்து லாபஸ்தானத்தில் அமர்ந்தது, ஒரு லக்னாதிபதி அமர்ந்தது ஒரு வகையில சிறப்பு தான். அதுக்கு வீடு கொடுத்த அதிபதி சந்திரன் 6ல் மறைந்திருந்தாலும் கூட பரிவர்த்தனை யோகத்தில் தான் நிக்கிறார். ஆனா பரிவர்த்தனைன்றதே 2வது தான். லக்னத்துக்கு 6ல தான் வீட்டுக்கு 8ல அந்த சந்திரன் மறைஞ்சு தான் நிக்கிறார். இது 1. சரி, லக்னாதிபதி 11ஆம் இடத்துல வந்து அந்த இடத்துல சனியுடன் பின்னப்பட்ட நிலையில் நிக்கிறார். இந்த இடத்துல சனி 5 கூடிய அதிபதி லக்னாதிபதி தொடர்பு இருப்பது சிறப்புன்னு சொல்லலாம். ஆனா இந்த லக்னத்துக்கு முழுக்க முழுக்க சனி, இந்த ஜாதகத்துக்கு சனி 6 கூடிய அதிபதியா தான் வேலை செய்யும். அது என்ன காரணம்? 5 கூடிய பஞ்சமாதிபதி யோகாதிபதி தானே. ஏன் 6 கூடிய அதிபதின்னு சொல்றேன்னா, இந்த லக்னத்துக்கு சனி 6 கூடிய அதிபதியா வருவாரு, 5 கூடிய அதிபதியா வருவாரு. இந்த சனி யாருடன் தொடர்புல இருக்காருன்ற வைத்து தான் அது 5 வேலை செய்யுமா, 6 வேலை செய்யுமான்றது கணக்கு. இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி 6 கூடிய அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கார். 6ஆம் இடத்தோடு தான் பரிவர்த்தனை பெற்றிருக்கார். இது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு அந்த இடத்துல செவ்வாயின் 4ஆம் பார்வை, சனியின் 10ஆம் பார்வை, செவ்வாயும் சனியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருப்பது. அப்படின்னும் இந்த செவ்வாய் 6 8 கூடிய அஷ்டமாதிபதி. அப்ப இவர் 6 கூடியது. அப்ப லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி தொடர்பு பெற்று 8ஆம் அதிபதி பார்வை பெற்று, அப்ப லக்னாதிபதிக்கு 6, 8ன்ற தொடர்பு இந்த இடத்துல வரும். இது ஃபர்ஸ்ட். அப்ப இந்த இடத்துல வந்து பஞ்சமாதிபதியும் கூட இருக்கார் அப்படின்னு பெருமையால இந்த இடத்துல பேச முடியாது. 6 கூடிய ஆதிபத்தியம் தான் முழுசா வேலை செய்யும். அப்ப புதன் 6, 8ன்ற தொடர்புல தான் இருக்கார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப லக்னாதிபதி வலிமை பெருசா இல்ல. லக்னாதிபதியை சொல்றேன். அடுத்தது லக்னம். லக்கணத்தில் 2 கிரகம், மொத்தம் 3 கிரகங்கள் 2 சுவர்கள் இருக்கிற சிறப்பு தானே. சுக்கிரன் தன பாக்கியாதிபதி நீசத்தாரில் அமர்ந்தாலும் சுக்கிரன் யோகர் தான் அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான் சார், அது யோகர் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த யோகர் நீசம் பெற்று இருப்பது, லக்கணத்தில் இருப்பது, கன்னி லக்கணத்தில் இருப்பதுலாம் அதெல்லாம் யோகம் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த இடத்துல யாருடன் தொடர்புல இருக்கார்? குருவுடன் தொடர்புல இருக்கார். அப்ப இந்த இடத்துல குரு யாரு? சுக பாததாதிபதி, கேந்திராதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி. கன்னி லக்னத்துக்கு முதல் தர அவயோகாதிபதி குரு தான். கன்னி லக்னத்துக்கு இன்னொரு அவயோகாதிபதி செவ்வாய் தான். ஏன்னா இந்த 2 ஆதிபத்தியமே சுப ஆதிபத்தியமே வராது. குருவுக்கு 4 கூடிய ஆதிபத்தியம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெறும். பாதகாதிபதி தன்மை உண்டு அந்த கிரகத்துக்கு. அதே போல் செவ்வாய்க்கு திருதிய 3, 8 2மே மறைவு ஸ்தானம் தான். அப்படி இருக்கும்போது அந்த குரு லக்னத்தில் அமர்ந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றது அப்படின்றது இந்த இடத்துல தவறு. 1. அந்த இடத்துல சுக்கிரனோட இரு சுவர்கள் கூடி இருப்பது சிறப்பா? டெஃபினட்டா சிறப்பே கிடையாது. எந்த ஒரு லக்னம் குரு சுக்கிரன் கூடுறது அந்த அளவு சிறப்பு தன்மை கொடுக்கவே கொடுக்காது. 90% பேருக்கு கொடுக்காது. என்ன காரணம்னா இது இந்த 2மே சஷ்டாஷ்ட கிரகம் தான் சொல்லுவாங்க காலபுருஷ அடிப்படையில. ரிஷபத்துக்கு தனுசு வீடு, குருவோட வீடு 6, 8ஆவும், அது மீனத்துக்கு துலா வீடு 6, 8ஆவுமா வரும். சோ குருவும் சுக்கிரனுமே காலபுருஷ அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா சஷ்டாஷ்ட கிரகங்களா வரக்கூடிய கிரகங்கள் தான். அதனால இது 2ம் தொடர்புல இருப்பது அப்படின்னு சிறப்பு. சோ லக்கணத்துல சுபர்கள் இருப்பது அப்படின்றது ஒரே ஒரு பிளஸ் தான். ஆனா லக்னாதிபதி வலிமையா இருக்காரா? லக்னாதிபதி வலுத்து லக்கணத்தை சுபர்கள் பார்த்தால் மட்டுமே அது லக்கணத்துக்கு வலிமை என்று இருக்கலாம். இன்னொன்னு அந்த இடத்துல கேது இருப்பது பெரிய தவறுலாம் இல்ல. ராகு கேது மேக்சிமம் நாட்டுல ஒரு 90 50 to 70% பேருக்கு ராகு கேது லக்கணத்துல தொடர்புல இருக்கதான் செய்யுது. அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஒன்றும் பெருசா ஒன்றும் டிராபேக்லாம் ஆகல. சோ கேது இருப்பது அப்படின்றது இந்த குரு சுக்கிரன் இருப்பதே இந்த இடத்துல பிளஸ் இல்ல. அப்ப குருவுடன் சுக்கிரன் கூடும்போது சுக்கிரன் ஆல்ரெடி நீசம். அந்த இடத்துல வலிமை மேலும் இழக்க கூடுவார். சுக்கிரனோட அந்த குரு கூடும்போது குரு சுக்கிரனோட கூடி இருக்காரு. குரு நன்மையை செய்வார், நிச்சயமா செய்ய மாட்டார். 2மே அவயோக கிரகங்கள் 2க்குமே குருக்கும் சுக்கிரனும். சோ அப்ப லக்கணமும் அந்த இடத்துல சிறப்பா இருக்கு அப்படின்னு லக்கணத்துல சுவர் இருக்கார் அவ்வளவுதான். அது மட்டும் மேலோட்டமான ஒரே ஒரு பாயிண்ட், அது சிறப்பு. வேற எதுவுமே சிறப்புன்றது இந்த இடத்துல இல்லவே இல்லை. அப்ப லக்னாதிபதி 6, 8ன்ற தொடர்பு இருக்கிற லக்கணமும் பெரிய வலிமை இல்லை. சரி, இப்ப நடைமுறையில் உள்ள தசா புத்திக்கு வருவோம். தசா புத்தி என்ன தசை? குரு தசை நடக்குது. குரு தசை நன்மை செய்யுமா? செய்யாது. டெஃபினட்டா செய்யாது. ஏன்னா நம்ம இதைத்தான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தோம். குரு லக்கணத்துக்கு லக்கண கேந்திராதிபதி, பாதகாதிபதி, சுகஸ்தானாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி, பட் அவயோகாதிபதி. அவர் மறைந்து இருக்கணும். அவர் லக்கணத்திலே நிறைந்து திக்வாடம் அடித்து வலிமையா இருக்கார். இது தவறு. அந்த இடத்துல சுக்கரனோட இயல்பாவே அவர் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த இடத்துல மாறுது. இந்த இடத்துல சுக்கரனோட கொடுக்கும் இன்னும் அந்த கெடுபலன்றது ரொம்ப பலமா தான் இருக்குமே தவிர குறைவா இருக்கவே இருக்காது. இதை தாங்கக்கூடிய சக்தி தான் லக்னாதிபதி வலிமை. அந்த தாங்கக்கூடிய வலிமை அந்த லக்னாதிபதி இருக்கா அப்படின்னா பெரிய லெவல்ல ஒண்ணும் இல்லை. அப்ப குரு தசை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிறப்பு அளிக்கவே அளிக்காது. அவங்க அடுத்து அவங்களோட பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய என்னோட பையன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும். 2ஆம் இடம் தனஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 2ஆம் அதிபதி குரு மணிக்கும், 2ஆம் அதிபதி சுக்கிரன். 2ஆம் இடத்தை கை வைக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை கை வச்சாதான் பலன் சரியா வரும். 2ஆம் இடம்ன்றது துலாமணி வரும். துலாமணியை கை வச்சா 2ஆம் இடத்துக்கு 6 கூடிய அதிபதி குரு. 2ஆம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன். அப்ப 2ஆம் இடம் தனஸ்தானம் துலாமணி. துலாமணிக்கு கை வச்சீங்கன்னா அந்த 2ஆம் இடத்துல 6, 8 தொடர்பு பெற்று 12ஆம் இடத்துல தொடர்புல இருப்பாங்க 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி 8 கூடிய அதிபதியா வருவார். 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தொடர்பு பெற்று அது 12ஆம் இடத்துல.
அப்ப தனஸ்தானாதிபதி 6, 8 பாண்டு தொடர்புல இருக்காரு 2ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு சொல்லணும். அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். எது கன்னி லக்னத்துக்கு 10ஆம் இடம் மிதுன மனையா வரும். 10க்குரிய அதிபதி புதன் லாபஸ்தானத்துல இருக்கார். மேலோட்டமா மன தொழிக்கலாம். தொழில் ஸ்தானாதிபதி லாபத்துல இருக்கார் அப்படின்றது. ஆனா அந்த 10ஆம் இடத்த கை வைக்கணும். அந்த மிதுனத்த கை வச்சுன்னா அதுக்கு 6க்குரிய அதிபதி சனி. 8க்குரிய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்றது 6க்குரிய அதிபதி செவ்வாப்பா இது மிதுன மனைக்கு. 8க்குரிய அஷ்டமாதிபதி சனி. அப்ப 10ஆம் இடத்துக்கு 6, 8ன்ற குற்றவியல் ஸ்தானமும் வந்திருக்கு. அப்ப தொழிலும் இந்த இடத்துல சிறப்பினை கொடுக்காது. பொருளாதார ரீதியா நெருக்கடி வரணும் அப்படின்றதான். அப்ப இந்த குருதசை அப்படி இருக்கிற வரைக்கும் அவருக்கு நிறைய பல இன்னல்களும் கஷ்டங்களும் தொழில் ரீதியாலும் சரி இல்ல வேலைக்கு சென்றாலும் சரி எது செஞ்சாலும் சரி கஷ்டப்பட்டு முன்னேறும் தாமதம் தடைகள் எல்லாமே ஏற்படும். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அப்பயும் அது உள்ள அப்பயும் கேட்கறாங்க. சார் இத்தனை யோகம் இருக்கு சார் பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கா பரிவர்த்தனை யோகம் இருக்கு 2, 3 கிரகம் ஆட்சியா இருக்கு அப்படின்றாரு. ஆட்சின்றது உண்மைதான். பட் அந்த கிரகங்கள் எந்தெந்த ஆட்சியா இருக்குன்னு பாருங்களேன். 6, 8 பாண்டுல எல்லா கிரகமும் லாக்கில் இருக்கும். அதாவது 8க்குரியது 8ல தான் இருக்காரு. ஆனா 8ஆம் இடம் அந்த இடத்துல வலுத்து இருக்குன்னு அர்த்தம். பாண்டுக்குரியது பாண்டுல தான் இருக்காரு. ஆனா 12ஆம் இடம் அந்த இடத்துல வலுத்து இருக்கு. லக்னத்து யோகாதிபதி சுக்கிரன் அவர் நீசத்துல இருக்கார். லக்னத்து இன்னொரு யோகாதிபதி புதன் அவர் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் 6, 8 அதிபதிகளோட தொடர்புல இருக்கார். இன்னொரு யோகாதிபதி சனி. சனி இந்த இடத்துல முழு யோகம்னு எடுக்க முடியாது. ஏன்னா 5, 6 வரனால சனி அந்த இடத்துல முழுசா நம்ம இடத்துல யோகாதிபதி அப்படின்றது எடுத்து பேசவே முடியாது. சோ அப்ப மேலோட்டமா ஒரு ஜாதகத்துல அது பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கா இல்ல லக்னத்துல சுவர்கள் பாக்குறாங்களா சுவர்கள் இருக்கா எத்தனை தரம் ஆட்சியா இருக்கு எத்தனை தரம் உச்சமா இருக்கு என்னென்ன யோகா இருக்கு அப்படின்றத விட அந்த அதை நான் சொல்றேன் நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்கணம் லக்கணத்து ஏற்ப கிரக நிலை என்ன இந்த கன்னி லக்கணத்துக்கு எப்படிப்பட்ட கிரக நிலை அமர்ந்திருக்கு அப்படின்றதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதே வேற லக்கணமா இருந்தா கொஞ்சம் பாசிட்டிவா அமையுமா அப்படின்னா நிச்சயமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா இந்த பிறந்திருக்கக்கூடிய லக்கணத்து ஏற்பதான் கிரக நிலை நடைமுறை தசாபுத்தி இப்ப குரு தசை நடக்குது சார் குரு தசை விசேஷ ஆதிபத்தியம் இல்லாதனால கூட கெடுத்திருக்கோம் வேற தசை வந்தா கோடி கணக்குல கொடுத்துருக்கோம் அப்படின்றது நிறைய பேர் எண்ணமா இருக்கும் பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடியது யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யோகாதிபதிகள் நன்கு வலிமை பெற்று இருந்தால் அது தசாபுத்தி வரும்போது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும் யோகாதிபதி வலிமை பெற்று இருந்து தசை புத்தி நடத்தினால் அது மிகப்பெரிய ராஜ யோகத்தை வழங்கும் ஆனா அதுவே 6, 8 பாண்டுன்னு சொல்லக்கூடிய அதிபதிகள் நன்கு அமர்ந்து வலிமை பெற்று இருந்தால் 6, 8 பாண்டு பிளஸ் பாதகாதிபதி இந்த அவயோகாதிபதிகள் நன்கு அமரப்பெற்று வலிமை பெற்றிருந்தால் அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் திரிகோணாதிபதிகள் வலிமை பெற்றிருந்தால் அது ராஜயோகத்தை கொடுக்கும் ஆனா 6, 8 பாண்டு இந்த பாதகாதிபதி 6, 8 பாண்டு அதிபதிகள் வலிமை பெற்று நல்ல நிலையில இருந்தா அவங்க தான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்க முடியாத கிரகங்கள் அதனால பாதகாதிபதினாலே கெடுதல் செய்வாரு 6ஆம் அதிபதினாலே கடனை கொடுப்பாரு அஷ்டமாதிபதினாலே கண்டத்தை கொடுப்பாரு 12ஆம் அதிபதினா எல்லாமே கையை விட்டு போயிடும் அப்படி எல்லாம் கிடையாது நீங்க வேணா நல்லா நோட் பண்ணி பாருங்க நிறைய பேர் ஜாதகத்துல அதாவது ஜோதிடம் ஆர்வலத்தை நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்களேன் 5 கூடிய அதிபதி தசை நடத்தும் போது தானே தொழில முக்காவாசி பேருக்கு பிரச்சனை வரும் அது தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி 9 கூடிய பாக்கியாதிபதி தசை நடக்கும் நிறைய பேர் லைஃப்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான்ல ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க அதே ஒரு 6, 8 பாண்டு கெட்டு இருந்து அந்த தசாபுத்தி நிறைய பேர் யோகத்தை வாரி வழங்கிக்கும் நல்ல உயர்நிலை அடைஞ்சிருப்பாங்க அதுதான் சொல்லிட்டு விபரீத ராஜயோகம் கொடுக்கணும் அப்படின்னா அது 6, 8 பாண்டு பாதகாதிபதி 6, 8 பாண்டு அதிபதினால் மட்டும்தான் கொடுக்க முடியும் யோகாதிபதிகள் நிறைந்து இருந்தால் அது ராஜயோகத்தை கொடுக்கும் அதுக்கு யோகாதிபதி கொடுக்க மாட்டாருன்னு சொல்றாரு அது நல்ல ராஜயோகத்துக்கு அதுவும் கொடுக்கும் சோ அப்ப லக்கணத்துக்கு அந்த கிரகங்கள் பாதகாதிபதியா தசை நடக்கக்கூடிய கிரகம் பாதகாதிபதியா ரோகாதிபதியா அஷ்டமாதிபதியா விரையாதிபதியா பாக்கியாதிபதியா பஞ்சமாதிபதியான்றதை விட அந்த கிரகம் நன்மையை செய்யுமா செய்யாதா லக்கணத்து 9 கிரகத்தோட அடைய நிலை என்ன ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா மைனஸா அடுத்ததுதான் தசா புத்தி பேஸ் எப்படி இருக்கு அஸ்திவாரம் நல்லா இருக்கா அஸ்திவாரம் நல்லா இருந்தாதான் பில்டிங் கட்ட முடியும் சோ இந்த அஸ்திவாரம்ன்றதுதான் 9 கிரகத்தின் நிலை பில்டிங் அப்படின்றதான் தசை புத்தி அஸ்திவாரத்தை மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது பில்டிங் கட்டினாதான் அந்த அஸ்திவாரத்துக்கே பெருமை சோ அப்ப நடைமுறையில தசா புத்தியும் நல்லா இருக்கணும் அடித்தளமும் கிரகமும் நல்லா ரெண்டுமே நல்லா இருந்தா மட்டும்தான் யோகத்தை கொடுக்கும் சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்